வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இன்னொரு ட்ரிங்க்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த 4 ட்ரிங்க்ஸும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இன்னைக்கு வந்து மேங்கோ லஸ்ஸி ஷேக் செய்யறதுக்கு என்ன மேஜிக் புல்லட் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து பிளெயின் யோகர்ட் இருக்குது, தயிர் இருக்குது, பிளெயின் தயிர் 130 கிராம் எல்லாத்துக்கு அரை கப் வருது பிளெயின் யோகர்ட். இப்போ இதை இதில் விடுங்க. இதுல வந்து நல்ல பழுத்த மாம்பழம் இருக்குது, ஒரு மீடியம் மாம்பழம் எல்லாத்துக்கும் 125 கிராம் வருது. இந்த மாம்பழத்தையும் இதில் போடுங்க. இதுல வந்து பசுப்பால் இருக்குது 1/4 கப் எல்லாத்துக்கு 60 மில்லிலிட்டர் நல்ல குளிரான பசுப்பால் இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதுல வந்து சீனி இருக்கு, உங்களுக்கு தேவைக்கு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி போடுங்க. பட் நான் வந்து இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். பட் நீங்க இனிப்பை பார்த்து போடுங்க. உங்களுக்கு சீனி போட விருப்பம் இல்லாட்டி நீங்க தேனும் போடலாம், ப்ரௌன் சுகரும் போடலாம், உங்களோட விருப்பம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ வந்து இதை நாங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுப்போம். சொந்தா இருக்கு, இது நான் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு நல்லா திக்காக அரைச்சிருக்கிறேன். ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து நல்லா குளிராக சில்லாக இதை குடிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சொந்தா இருக்கு, இந்த மேங்கோ லஸ்ஸி செய்து முடிஞ்சுது. Nescafe ice cream milkshake செய்யறதுக்கு இதுல ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து அரை டேபிள் ஸ்பூன் Nescafe இருக்குது. உங்களுக்கு இதை விட ஸ்ட்ராங்கா வேணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா போடுங்க. பட் நான் அரை டேபிள் ஸ்பூன் தான் இதுக்கு நான் போடுறேன். இதுல வந்து சுடுதண்ணி இருக்குது, ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 15 மில்லிலிட்டர் சுடுதண்ணி இருக்கு. இந்த சுடுதண்ணி இதில் விடுங்க. விட்டுட்டு இதை கரைச்சிட்டு இந்த இருக்கு இப்படி கரைச்சிருக்க ஒரு 3 நிமிஷம் ஆற விடுவோம். இந்த மேஜிக் புல்லட் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து வெனிலா ஐஸ் கிரீம் இருக்குது 175 கிராம் எல்லாட்டிக்கு 5 ஸ்கூப் நான் பெரிய ஸ்கூப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை வந்து குறைய வேணும்னு சொன்னா நீங்க குறைச்சு போடுங்க. இப்போ இந்த 5 ஸ்கூப் எல்லாட்டிக்கு 175 கிராம் ஐஸ் கிரீம் இதுல போடுவோம், வெனிலா ஐஸ் கிரீம். இதுல வந்து பசுப்பால் இருக்குது, நல்ல குளிரான பசுப்பால் இருக்குது 110 மில்லிலிட்டர் எல்லாட்டிக்கு 1/3 கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு பசுப்பால். இப்போ இதையும் இதில் விடுங்க. இதுல வந்து நெஸ்கஃபே வந்து நல்லா ஆறிட்டுது. இப்போ இதை இதில் விடுங்க. இதை நாங்கள் மூடி போட்டு இதையும் கிரைண்ட் பண்ணி விடுவோம், மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்கு, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் உடனடியாக வந்து குடிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்கு, இந்த கிளாஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் போடலாம், நல்லா இருக்கும். ஸோ நான் வெனிலா ஐஸ்கிரீம் இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் போட போகிறேன். இதுதான் இந்த நெஸ்கஃபேல செய்கிற ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் செய்து முடிஞ்சது. கார்னிஷ் பண்ணுறதுக்கு மின்ட் லீஃப் வச்சிருக்கிறேன். இன்றைக்கு வந்து நான் வாட்டர்மெலன்ல வந்து ஒரு ஷேக் ஒன்று செய்து காட்ட போறேன். அதுக்கு வந்து என்ன கிரைண்டர் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து சீட்லெஸ் வாட்டர்மெலன் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 2.5 கப் எல்லாட்டிக்கு 415 கிராம் சீட்லெஸ் சீட் இல்லாத வாட்டர்மெலன் இருக்குது. இப்போ இதை இந்த கிரைண்டர்ல போடுங்க. உங்களோட சீட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நீங்க சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க. இதுல வந்து நல்ல பச்சை தண்ணி இருக்கு, குளிர் தண்ணி இருக்குது. அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் பச்சை தண்ணி இருக்குது. கூட தண்ணி விட தேவையில்லைன்னு சொன்னா இந்த வாட்டர்மெலன்ல நிறைய தண்ணி இருக்கிறபடியா கூட தண்ணி விடாதீங்க. இதுல வந்து உப்பு இருக்குது, ஒரு பிஞ்ச் உப்பு தான் இருக்குது, நிறைய போட தேவையில்லை. இந்த உப்பையும் இதில் போடுங்க. இதுல வந்து சீனி இருக்குது, உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி போடுங்க. பட் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன். இதுல வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் இருக்குது, 1 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு கிரைண்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த இருக்கு, இதை நான் கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வாட்டர்மெலன் ஜூஸை வந்து நான் ஒரு டாலான கிளாஸில் வந்து விட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதுக்குள்ள வந்து ஐஸ் போடுங்க, ஐஸ் கட்டி போடலாம். ஆனால் நான் வந்து க்ரஷ்ட் ஐஸ் போடுறேன், அரைச்ச ஐஸ். சம்மர் டைம் நல்ல வெக்க டைமுக்கு வந்து நல்ல குளிராக குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அந்த இருக்கு இந்த வாட்டர்மெலனில் செய்கிற ஜூஸ் வந்து செய்து முடிஞ்சுது. ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சுட்டு நல்லா குளிராக குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மேங்கோ லஸ்ஸி ரெண்டாவது நம்பர் 2 செய்கிறதுக்கு என்ன மேஜிக் புல்லட் எடுத்துருக்குன்னு எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒரு மாம்பழம் இருக்குது, ஒரு மீடியம் மாம்பழம், அல்லாட்டி 125 கிராம் மாம்பழம் இருக்குது, நல்ல பழுத்த மாம்பழமாக இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து பிளெயின் யோகர்ட் இருக்குது, தயிர் இருக்குது பிளெயின். நான் யூஸ் பண்ணுற வந்து 2%. இதில் வந்து 190 கிராம் அல்லாட்டிக்கு 3/4 கப் பிளெயின் தயிர் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் சீனி போடலாம், பட் நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்திருக்கிறேன், அல்லாட்டி 15 ml தேன் ஹனி. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, நான் 1 பிஞ்ச் உப்பு போடுறேன், கூட போட தேவையில்லை. இதில் வந்து நல்ல குளிரான தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது, 1/4 கப் அல்லாட்டிக்கு 60 ml பச்சை தண்ணி இருக்குது. இதையும் இதில் விடுங்க. மூடி போட்டு இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இதையும் வந்து நான் ஒரு 1.5 நிமிஷம் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையும் வந்து நல்லா ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சுட்டு நல்லா குளிர்ந்த அப்புறம் குடிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து 2 லஸ்ஸியும் வந்து 1 நாள் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் ஒரு மாம்பழம் எடுத்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயும் வந்து சின்ன சின்ன பீஸ் மாம்பழம் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது இது மேங்கோ லஸ்ஸி நம்பர் 2 செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ட்ரிங்க்ஸும் செய்துட்டு நான் 2 தான் மிஞ்சிருக்கேன்னு சொன்னால் பெயின் நான் செய்தா ஒன்று அசங்கா இல்லை அபிகேல் தூக்கிடுவா, இல்லாட்டி மம்மி ஒன்று தூக்கிடுவா. ஸோ 2 இருக்குது, 2 வாட்டர்மெலனில் செய்து மற்ற மேங்கோ லஸ்ஸி இருக்குது. ஸோ நாங்கள் மேங்கோ லஸ்ஸியை ட்ரை பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குது. வாட்டர்மெலன் ப்ளஸ் செய்த ட்ரிங்கையும் ட்ரை பண்ணுவோம். பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி மிச்சம் 2டையும் எனக்கு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டல, பிகாஸ் அசங்கரம் அவிகேலும் வந்து குடிச்சோன்னு இருக்காங்க. நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.